இது வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு. இது நம்ம வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். அரை முடி தேங்காய் இருந்தால் போதும், இந்த மாதிரி பண்ணிடலாம். சுடுசாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் ரொம்ப முக்கியம். தேங்காய் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை போட்டுக்கலாம். இஞ்சி வந்து ஒரு துண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 1.5 கைப்பிடி இவ்வளவு, ஒரு கருவேப்பிலை, ஒரு 4 வெள்ளைப்பூடு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி. எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சிம்மிலே வந்து லைட்டாக வதக்கினா போதும். பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இதில் வத்தல் வந்து உங்களுக்கு உரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் ஒரு 4-5 மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு வந்து லேசாக வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திடுங்க. அமர்த்திட்டு இந்த தேங்காய் வந்து அரை முடி தேங்காய்க்கு மேலே துருவி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் தண்ணியெல்லாம் விடக்கூடாது. நம்ம அப்படியே வந்து மிக்சரில் ஓட விட்டு அப்படியே எடுக்கணும். இது சுடுசாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன குழம்பு வைக்கிறேன்னு ஒரு நேரம் தெரியாமல் இருக்கும். அந்நேரம் இந்த மாதிரி சோதத்தில் பிரட்டி சாப்பிட்றது மாதிரி வச்சிங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். இதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விடுங்க. விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பையும் நம்ம அதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்து மிக்சியில் தலை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தண்ணி விடாமல் நம்ம அரைச்சிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் அம்மியில் அரைக்கிறனா கூட அரைக்கலாம். சூப்பராக இருக்குது. ரெடி பண்ணிட்டோம். அப்படியே சுடுசாதத்தில் பிணைஞ்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ நம்ம உருட்டிக்கலாம். நான் ஒரு பெரிய உருண்டையாக உருட்ட போகிறேன். இது வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு. இது நம்ம வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். அரை முடி தேங்காய் இருந்தால் போதும், இந்த மாதிரி பண்ணிடலாம். சுடுசாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.